விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பானை சின்னத்தை ஒதுக்கணும்னு வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறாரு அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன். டெல்லியில செய்தியாளர்கள் கிட்ட பேசின திருமாவளவன், உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு திமுக எந்த நெருக்கடியும் தரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம், போட்டியிட உள்ளோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சுயேட்சை சின்னத்திலிருந்து பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும், முன்கூட்டியே அதை ஒதுக்கித்தர வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள மனுவை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். சரத்பவார் அவர்கள் சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்லை, ஒரு கட்சி தொடங்கின எனக்கே கட்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்றாரு. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்குறதுலையும் பாகுபாடு காட்டுது தேர்தல் ஆணையம். இப்போ நீங்க முக்கியமான நேரத்தில் இப்படியான ஒரு சின்னம் கேட்கிறீங்க, கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்படுவாங்க நம்புறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. திரு சரத்பவார் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அல்லது செயற்பாடுகள் ஆளும் கட்சியினரின் தலையீடுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது, அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அரசியல் தலையீடுகள் இல்லாமல், ஆளுங்கட்சியினரின் தலையீடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சரத்பவார் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய குடிமக்கள் அனைவருமே எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டிடணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க சின்னத்தில் போட்டிடணும் சில பேருக்கு வலியுறுத்துவாங்க. கடந்த முறையும் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த முறை எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய சின்னத்தில் தான் மொத்த வேட்பாளர்கள் இறங்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இது கூட்டணியில் எதுவும் இல்லை, இந்த கேள்விக்கு எதுவுமே இடமே இல்லை. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் சுயேட்சை சின்னம் 6 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் தான் நின்றோம். அப்போது திமுக எங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை. திமுக அது போன்ற கருத்தை நாடாளுமன்ற தேர்தலின் போது வைத்தது உண்மை. அப்போது வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த ஆலோசனை வழங்கப்பட்டதை தவிர விடுதலை சிறுத்தைகளை நசுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அது செய்யப்படவில்லை. ஆகவே அது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் ஒரு பக்கம் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்க, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்கிற நடிகர் விஜயோட கட்சியும் கட்சி பணிகள்ல வேகம் காட்ட தொடங்கியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கறது தான் இலக்கு நிர்ணயிச்சு வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. என்ன விவரம்னு இப்ப பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்க இலக்குன்னு கட்சி தொடங்கும் போதே சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல கட்சி கட்டுமான பணிகள்ல தமிழக வெற்றிக் கழகம் வேகம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. சென்னை பனையூர்ல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில இதுக்கான ஆலோசனை கூட்டமும் நடந்துச்சு. கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்துக்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறுப்பினர் சேர்க்கை இலக்கு எந்த கால வரையறைக்கு நம்ம
முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து எங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் ஒரு இலக்கு அவங்கக்கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அவங்க சில பேர் இவ்வளோ நாள் டைம் தேவை இந்த மாதிரின்னு, அதனால் தலைவர் அவர்கள் எவ்வளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது. ஆனால் எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்கள் அதுக்கு சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். கட்சி ஆரம்பிச்சு உறுப்பினர் சேர்க்கை வரைக்கும் வந்துட்டீங்க. தேர்தல் பத்திரம், பட்ஜெட்னு எந்த விவகாரத்திலையும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, அதுக்கு செய்தி தொடர்பாளர்களை ஏற்கனவே நியமிச்சிருக்கோம், அவங்க கருத்து சொல்லுவாங்க, எங்க அறிக்கைகளும் சீக்கிரம் வரும்னு சொல்லி இருக்காரு ஆனந்த். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவார்கள். கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன? இது போன்ற இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே மீட்டிங்கில் தான் இருந்தோம். இப்போ நீங்கள் பட்ஜெட் விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நான் சொல்லுவேன். எங்களுடைய அதான் நான் சொல்கிறேன்னா, எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டங்கள்ல எல்லாம் வாசிக்க வேண்டிய உறுதிமொழி ஒன்னையும் அந்த கட்சி தலைமை வெளியிட்டிருக்கு. சமூக நீதி, மதச்சார்பின்மை போன்ற பல விஷயங்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. 13 வருஷம் முதலமைச்சராகவும் 10 வருஷம் பிரதமராகவும் இருந்த அப்புறம் கூட மோடிக்கு இன்னுமே சலிப்பு தட்டல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. சென்னை தாம்பரத்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையோட பிரச்சார நிகழ்ச்சி நடந்துச்சு. கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப நேரமா காத்து கிடக்க, ஒரு தொண்டர் தன்னோட பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்கன்னு புலம்புறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மத்தியில அண்ணாமலை நிகழ்ச்சிக்கு வந்த முதியவர் ஒருத்தர் ரஜினி பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டதை பார்த்து பாஜக தொண்டர்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு வழியா பிரச்சார வாகனத்துல வந்து பேசின அண்ணாமலை 13 வருஷம் முதலமைச்சராகவும் 10 வருஷம் பிரதமராகவும் இருந்த பிறகும் கூட மோடிக்கு இன்னும் சலிப்பு தட்டல, அதனால மீண்டும் பிரதமர் மோடிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசினாரு. இன்னைக்கு பிரதமர் சொல்றாருங்க, இன்னைக்கு 3வது முறை உங்களிடம் பிரதமர் நிற்பது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ இல்லைங்க. 2 நாட்களாக டெல்லியில நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, நான் 13 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து விட்டேன், 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து விட்டேன், 24 ஆண்டுகள் இருந்து விட்டேன். அப்படி இருந்து எனக்கு என்ன சமாதானமாகும்? இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் ஆக்கப்பூர்வமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நம்ம பிரதமர், அவருக்கு ஓய்வு இல்லைங்க, அவருக்கு என்ன சலிப்பு தட்டல. 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில முதல்வராக பிரதமராக இருந்தும் கூட இன்னும் சலிப்பு தட்டாம இன்னும் தன்னை வேகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம். பிள்ளை பிடிப்பவர்களை போல காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பிக்களை பிரதமர் மோடி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. சென்னையில் நடந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் மோடி ஆட்சிக்கு வந்த அப்புறமா
சின்ன சின்ன நாடுங்க கூட இந்தியாவை பார்த்து ஏளனம் பேசுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செல்வ பெருந்தகை. மோடி அவர்கள் இடியை ஏவ விடுவார், சிபிஐயை ஏவ விடுவார், இன்கம் டாக்ஸ் துறையை ஏவ விடுவார். எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார், நசுக்குவார், நடுங்க வைப்பார். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார், பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார். இதுதான் நரேந்திர மோடி, பாஜக, RSS. ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நாட்டுடைய விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு. 10 ஆண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வன்முறையாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், தேச விரோதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை தாரை வார்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பர்மா, இலங்கை, பூட்டான், நேபாள், எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் 10 ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து ஏளனம் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள், அமெரிக்காவிலே போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தோற்கடிக்க முடியாத சக்தி நீங்கள் இல்லை. இங்க பேசிய தலைவர்கள் EVM இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள். மக்கள் புரட்சி ஏற்படும், மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள். இந்த EVM அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு முறையும் இந்த இயந்திரத்தை வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளிலுமே இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு மதிமுக தலைமை நிலைய செயலாளரான துரை வைகோ. நெல்லையில செய்தியாளர்கள் கிட்ட பேசினப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை திசை திருப்புறதற்காக பிரதமர் மோடி மதத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு துரை வைகோ. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கு. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசின் செயல்பாட்டால், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறப்பான செயல்பாட்டால் 39 தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அது நாங்கள் தனியாக பார்க்கறதில்ல. எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் 39 தொகுதியிலையும் எங்க நிலம் ஜெயிப்பாங்க. நாங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன். சாதகமான தொகுதி, பாதகமான தொகுதி நான் எதையும் பார்க்க முடியாது. மதிமுக சில ஃபேவர் தொகுதி கேட்டிருக்கீங்க, கூட்டணி கட்சிக்கும் போது உங்களுக்கு தொகுதி பங்கிடல, அந்த மாதிரி அது நீங்க இப்போ தெற்க இன்னைக்கு நம்ம இங்க திருநெல்வேலி இருக்கிறோம். நம்ம தெற்க இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே ஒரு ஏதாவது தொகுதி நின்னா நம்ம நல்லா இருக்கோம், நாளைக்கு இங்கே நம்மளுடைய கட்சி சார்பை யார் நின்னாலுமே நாளைக்கு கட்சி அரசியல் செய்யறதுக்கோ இங்கே கட்சியை வளர்க்குறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் விருதுநகர் அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க அங்கே அதே மாதிரி நீங்கள் வடக்கு போனீங்கன்னா திருச்சியை மையப்படுத்தி தொகுதியை கேட்குறாங்க, சென்னையிலேயே எதிர்பார்க்குறாங்க, ஈரோட்லேயே எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி அங்கங்கே இருக்கிற இயக்கத்தோழர்கள் அங்கங்கே அந்த பகுதியில் ஒரு தொகுதியில் நின்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க, இந்துக்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ப்ராக்டிசிங் ஹிந்துஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 99 விழுக்காடு ப்ராக்டிசிங் ஹிந்துஸாக தான் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இவங்க தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. வடக்கம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க இவங்க இந்த கோயில் இந்த மதம் சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு, வருஷத்துக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் சொன்னார். இந்த 9 வருஷத்துல 18 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். பண்ணாரா? இல்ல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னார். அவர் வரும்போது ஆட்சிக்கு வரும் பெட்ரோல் விலை 72, டீசல் விலை 55. இன்னைக்கு பெட்ரோல் விலை 102, டீசல் விலை 94. அதே நேரத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடி போச்சு, அதனால தான் நான் கூட்டணும்னு சொன்னார். இன்னைக்கு அவங்க ரஷ்யா கிட்ட வாங்குற கச்சா எண்ணெயுடைய விலை பீப்பாக்கு வெறும் $60 தான். அன்னைக்கோட ரேட்டோட குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க குறைக்கல. தேர்தல் மேபி இந்த ஒரு 10 நாள் அறிவிப்பு வந்தால் வரலாம், குறைக்கலாம். அதே மாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் அதுவுமே கிட்ட 450, இன்னைக்கு $900.
அதே நேரத்தில் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னோம், அதுவும் செய்யலை. 1.5 லட்சம் விவசாயிகள் செத்துருக்காங்க இந்த 9 வருஷத்தில். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலை. இது மாதிரி மக்களை திசை திருப்பதற்காண்டி அது மதத்தை பயன்படுத்துகிறாங்க. பாஜக நிகழ்ச்சியில ஒரு முதியவர் ஆட்டம் போட்டா, சென்னை வண்ணாரப்பேட்டையில நடந்த அதிமுக நிகழ்ச்சியில மூதாட்டி ஒருத்தங்க சினிமா பாட்டுக்கு ஆட்டம் போட்டு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அதே நிகழ்ச்சியில பெண்களுக்கு அரிசி புடவை எல்லாமே அதிமுக நிர்வாகிகள் கொடுத்தப்போ பெரிய தள்ளுமுள்ளே ஏற்பட்டுருச்சு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கு புடவை, யாரும் அவசரப்படாதீங்க, இடிச்சு கீழே விழுவாதீங்க. எல்லாரும் ஒரு டோக்கன் எடுத்துருவாங்க, அவங்க வாங்கிட்டு போங்க. இல்லமா போமா டோக்கன் வச்சிருக்கிற எல்லாருக்கும் பொருட்கள் தயாரா இருக்குது. தாய்மார்கள் லைன்ல வாங்கம்மா, ஏமா முடியல வாங்க, யாரெல்லாம் விழுந்து அடிப்பட்ட என்னமா ஆகுது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற 40 தொகுதிகளிலுமே இந்தியா கூட்டணி அமோக வெற்றி வரும்னு சொல்லியிருக்கிறாரு ஆதித்தமிழர் பேரவையோட தலைவர் அதியமான். நெல்லையில செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ ஒன்றிய பாஜக ஆட்சியே ஊழல் ஆட்சி தான் அப்படின்னும் குற்றம் சாட்டி இருக்கிறாரு அதியமான். ஏப்ரல் மே மாதங்களிலே வர இருக்கிற இந்த தேர்தலிலே ஆதித்தமிழர் பேரவை இந்தியா கூட்டணியினோடு இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த தேர்தலின் போது அதே போல் பல்வேறு மக்களிடம் சென்று பிரச்சாரங்கள் செய்தோம். இந்த ஆண்டும் அதே போல் நம்ம அதை செய்ய இருக்கிறோம். இந்திய கூட்டணி முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கிற புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பிரச்சாரங்களையும் ஆதித்தமிழர் பேரவை மேற்கொள்ள இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு செய்திகள் இன்றைக்கு மக்கள் நலத்திட்டங்களும் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல் ஒன்றிய அரசினுடைய பல ஊழல்களை இன்றைக்கு இந்தியாவினுடைய பத்திரிகைகள் அந்த நேரத்தில் வெளியிட்டாங்களே ஒழிய அதற்கு பிறகு அது அப்படியே மறைந்து விட்டது. இப்போ சிஏஜி அறிக்கையின்படி 7,50,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி என்று சாதாரண செய்தி அல்ல. அது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மறைக்கப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம் யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க, எவ்வளவு தொகுதி கிடைக்கும்னு ஒரு பக்கம் யூகங்கள் வெளியாகிட்டு இருக்கிற வெளிநாட்டு பயணம் முடிச்சு திரும்பி வந்திருக்கிற அந்த கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் இன்னும் 2 நாள்ல கூட்டணி பத்தி நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். இப்போ அங்கே முன்னேற்பாடுகளுக்காக அமெரிக்கா சென்றிருந்தேன். தக் லைஃபுடைய முன்னேற்பாடுகளுக்காக அதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இன்னும் 2 நாளில் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கேன். நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு அதுதான் செய்தி. ஏன்னா நான் கொண்டு வரல செய்தி இங்கேருந்து தான் உருவாக்கப்படணும். அதை நான் பேசிவிட்டு உங்களுக்கு நான் 2 நாளில் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். நல்லா நடந்துகிட்ருக்கு, நல்லா நடக்கும். அதான் 2 நாளில் சொல்கிறேங்கிறத 2 நாளில் சொல்கிறேன், அதான் இப்போ சொல்லக்கூடாது. நன்றி. மக்கள் நீதி மையம் 2 நாள்ல கூட்டணி முடிவை சொல்றோம்னு கமல்ஹாசன் சொன்ன நிலைமையில மக்கள் நீதி மையம் கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு திமுகவோட செய்தி தொடர்பாளர் செயலாளரான TKS இளங்கோவன். 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இப்போ விரைவில் தொடங்கிவிடும். ஒரு நல்ல முடிவு வரும். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கோரிக்கைகளிலே 1-2 அதிகமாக கேட்டாலும் கூட நிலைமையை புரிந்து கொண்டு அனைவரையும் இணைப்பதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம். கூட்டணியை பொறுத்தவரை எந்த விரிசலும் கிடையாது. ஒன்றாக இணைந்து நிற்கிறோம். இந்த கூட்டணி 3வது முறையாக இந்த தேர்தல் களத்தை காண்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த 3லும் இந்த கூட்டணி உறுதியாக நிற்கிறது. அதே உறுதியுடன் தேர்தல் களத்தை சந்திப்போம். மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியிலே ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. புதிய கட்சிகள் திமுக கூட்டணியிலே வரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி விலகி இருக்கிறது. பாரிவேந்தருடைய கட்சி விலகி இருக்கிறது. அந்த இடத்திலே வேறொரு கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருக்கிறது.
நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஒரு பக்கம் வேட்பாளரை அறிவிச்சு தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து மீண்டும் விவசாயி சின்னம் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுருச்சு. இந்நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலையுமே கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கணும்னு மனு கொடுத்திருக்கு அந்த கட்சியோட வழக்கறிஞர் பிரிவு. சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸ் 10B அதில் மிக தெளிவாக இருக்குது. ஏற்கனவே 2 பொது தேர்தல்களை ஒரு கட்சி ஒரே சின்னத்தில் சந்தித்திருந்தால் அந்த கட்சிக்கு தான் அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக 10B சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே நடைபெற்ற நிர்வாக கோளாறு காரணமாக வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றன. அது குறித்து இன்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரகாஷ் சாகு அவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட்டோம். இந்த மேற்கண்ட விதியிலும் நான் எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறோம். அதில் மிக தெளிவாகவே நாங்கள் குறிப்பிட்டோம், எங்களுக்கு மட்டுமே, அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் விவசாய சின்னத்தில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மிக நிதானமாக அதை கேட்டுக்கொண்ட தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் நான் உரிய நடவடிக்கை எடுப்போம், மேலும் இந்த மனு உடனடியாக டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும், டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின் பேரில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.